மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் இந்த போர் பதற்றம் அப்படின்றது அதிகரித்து வருது. இந்த நிலையில் ஈரான் வந்து நேற்றிலிருந்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தை நோக்கி மிகப்பெரிய தாக்குதல் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் என்னன்னா ஈரானும் இஸ்ரேலும் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த மாதிரியான எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் கையெழுத்திடலை அப்படின்னு. இவ்வளோ பெரிய தாக்குதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தியதுக்கு அப்புறமாக அமெரிக்காவினுடைய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்து ஈரான் வந்து ஒப்புக்கொள்வாங்களா? அது நிரந்தரமான போர் நிறுத்தங்கிறது ஒன்று, தற்காலிகமாக ஒரு சண்டை நிறுத்தம் சீஸ் ஃபயருங்கிறது வேறு. அப்படி ஏதாவது இருக்கலாம், இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை. இப்போ கடந்த காலத்தில் இந்த 2023 அக்டோபர்லேருந்து தொடங்கி காசா பகுதியில் மீண்டும் மீண்டும் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை நிறுத்தங்கள் பல முறை ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் பிணை கைதிகள் விடுவாங்க, ஒரு சில பகுதிகளில் கொஞ்சம் நாளைக்கு சண்டை நிறுத்துவாங்க. நிறுத்தும் போதே இஸ்ரேல் தரப்பில் என்ன அறிவிப்பாங்கன்னா, ஹமாஸை நாங்கள் துடைத்தழிக்காமல் விடமாட்டோம் என்று சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு தேவை என்ன இருக்குன்னா, ஒரு சில போர்க்கைதிகளை விடுவதன் மூலம் அங்கிருந்து அதை போல் பல மடங்கு கைதிகள், பாலத்தீன கைதிகளை விடுதலை பெற்று வாங்குவாங்க. அது இடையிடையே போருக்கிடையில் நடக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு தற்காலிகமான சண்டை நிறுத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பல காரணிகள் இதில் இருக்குது. கத்தார் போன்ற நாடுகள், எகிப்து போன்ற நாடுகள், அமெரிக்க தொடர்பில் இருக்கிற நாடுகள், அவங்க இதற்கான ஒரு இடைநிலையில் பணியாற்றுறாங்க. ரெண்டு பேருக்கு இடையில் பேசி ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டுகிட்டு வந்து நிறுத்த வைக்கிறாங்க. இந்த ரெண்டு தரப்புக்குமே ஒரு போர் நிறுத்தம் தேவைப்படும். வெளியில் என்ன சொன்னாலும் போர் நிறுத்தம் என்பது தேவை. இப்போ ஈரானுக்கே கூட என்ன தேவைன்னா, போரில் அவங்க வந்து வெற்றிகரமாக கூட முன்னேறிட்டு இருக்கலாம், ஆனால் நிறைய சேதங்கள், இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. மக்கள் டெஹ்ரானில் பல பகுதிகளிலிருந்து வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது, உலகத்தின் முன்னர் ஈரான் தனக்கு இருக்கிற அற வலிமையை பாதுகாத்துக்கணும்.